ஓகே. இந்த வீடியோல வந்து ஆஃப்டர் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிட்ட அப்புறமா, கஸ்டமர் டீட்டெயில்ஸும் குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கேஷ்ல எப்படி பில் பே பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து பில் என்ட்ரின்னு இருக்கும். இங்க ஃபினான்ஸ் அண்ட் பில் என்ட்ரி இருக்கு. பில் என்ட்ரி வந்து நார்மலா பே பண்றது. ஃபினான்ஸ்னா வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணுவோம்ல, அது மாரி ஒரு பேமெண்ட் இருந்தா ஃபினான்ஸ் இது பண்ணிக்கணும். ஸோ நான் பில் என்ட்ரி குடுத்துக்கிறேன். நம்ம கேஷ்ல தான் பண்ண போறோம். ஸோ அதனால கேஷ்ல வந்து இது மாரி குடுத்துட்டு, இங்க வந்து ப்ரொசீட் டூ செக் அவுட் குடுத்துக்கிறேன். இங்க வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. இது வந்து ப்ராடக்ட்டோடைய அமௌண்ட்டு, அந்த டாக்ஸ் அமௌண்ட்லாம் இருக்கு. ஓகே. எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் டூ செக் அவுட் குடுத்துடலாம். ஸோ ஓகே. பேமெண்ட் குடுத்துட்டோம்னா, இங்க வந்து இது வந்து பேமெண்ட் மெத்தட். செகண்ட் ஸ்டெப் பில் வந்து ப்ரிவ்யூ பண்ணுவோம். அதாவது பில் வந்து பார்ப்போம் நம்ப. பார்த்துட்டு அப்புறமா செக் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் மெத்தட் வந்துரும். ஸோ இந்த இடத்துல வந்து கேஷ்ன்னு இருக்கா? கேஷ், கார்டு, யுபிஐ ஒரு சம் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் கேஷ் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கேஷ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்க கேஷ்ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளவு? 4690. ஓகே. சேம் அமௌண்ட் இங்க 4690. ஸோ இது வந்து நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட். கேஷ் மூலியமா நம்ம கையில வாங்குற அமௌண்ட். இங்க வந்து நம்ம பே பண்ற அமௌண்ட். ஸோ இது பே பண்ணிட்டதுக்கு அப்புறமா பே குடுத்துக்கலாம். ஓகே. இன்கேஸ் வந்து தப்பா போட்டோம்னா, நம்ம இங்க ரீசெட் குடுத்தோம்னா, எஸ் ரீசெட்டட்ன்னு குடுத்தோம்னா, ஓகே நம்ம திருப்பி பே பண்ற மாரி இருக்கும். தப்பா நம்ம அமௌண்ட் இங்க வந்து பண்ணிட்டோம்னா, ஸோ நான் இங்க வந்து அகைன் இதே போட்டுக்கிறேன். ஸோ அதனால தான் இங்க ரீசெட் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. நான் பே குடுத்துக்கிறேன். ஸோ கேஷ் பேமெண்ட் இந்த ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆர்டர் கம்ப்ளீட் குடுத்தோம்னா, இதுதான் வந்து கேஷ் மூலியமா எப்படி நம்ப அமௌண்ட் வந்து பே பண்றோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. தேங்க் யூ.